அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் திருவண்ணாமலையிலே வாழ்ந்த மகான்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சித்தர்களும் முக்தர்களும் விரும்பி தவம் செய்யும் புண்ணிய பூமி திருவண்ணாமலை. இங்கு 2 மகான்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் குறித்து மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் சேஷாத்ரி சுவாமிகள். ஒருமுறை பக்தர் ஒருவர் சுவாமி சேஷாத்ரி சுவாமியை பைத்தியம் என்கிறார்களே என்று மற்றொரு மகானிடம் இதை கேட்டார். இதை கேட்ட அந்த மகான் சிரித்து விட்டார். ஆமாம், திருவண்ணாமலையில் 3 பைத்தியங்கள் உண்டு. ஒன்று அண்ணாமலையார் என்ற பைத்தியம், இன்னொன்று சேஷாத்ரி சுவாமிகள் என்ற பைத்தியம், 3வது இந்த பைத்தியம் என்று தன்னை சுட்டி காட்டி சொன்னாராம். அந்த மகான் வேறு யாருமல்ல, ரமண மகரிஷிதான். அவர் புலன்கள் ஆசையை தூண்டும், அந்த ஆசையை அடக்கினால்தான் மனசாந்தி கிடைக்கும் என்பார் பகவான் ஸ்ரீ ரமணர். விருப்பாட்சி குகையில் அவர் தங்கியிருந்த போது பிச்சைக்காக அடியார் ஒருவர் ஊருக்கு சென்று அனைவருக்கும் உணவு கொண்டு வருவார். அந்த ஆகாரத்தில் சிறிது நேரம் தொட்டுக்கொள்ள எதுவும் இருக்காது. சில நேரம் உணவு அனைவருக்கும் போதுமானதாகவும் இருக்காது. எனவே பிச்சையாக வந்தவனை ஒன்றாக கலந்து பிசைந்து வெந்நீர் சேர்த்து கஞ்சி ஆக்கி எல்லோருக்கும் தருவார். இந்த கஞ்சியில் உப்பு சேர்த்தால் சுவையாக இருக்கும். உப்பு வெளியில் கேட்டுத்தான் வாங்க வேண்டும். அந்த சூழலில் ரமணர் உப்பு வாங்கினால் பின் ஒரு நாள் பருப்பு கேட்க தோன்றும். கேட்பதையெல்லாம் மக்கள் கொடுப்பார்கள் என்பது தெரியும். அதன் பின் எது கேட்டாலும் கிடைக்கும் என்பதால் பாயாசம் குடிக்க தோன்றும். இப்படி இந்த ஆசைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்விடும். ஆகையால் எவரிடமும் எதுவும் கேட்காமல் இந்த கஞ்சியை குடித்து திருப்தி அடைவோம் என்று பகவான் அறிவுரை கூறியதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இதை தெரிந்து கொண்டு மகானின் அருளை பெறுவோம்.